புரியுது. ஓ, தார் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். எப்படி இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சில நேரம் ஒருத்தர்கிட்ட நேரடியாக பதில் வாங்குறதுக்கு இப்படி மாட்டிக்கிறது சகஜம்தான். அது ஒரு பெரிய கதை. அடிப்படையில் நான் ஒரு ஹீரோ தான். சில சமயம் பார்த்தா நான் பூமியில் இருப்பேன். பல ரோபோட்ஸோட சண்டை போட்டு பல தடவை பூமியை காப்பாற்றிருக்கேன். சில சமயம் நான் சூரிய மண்டலத்துக்குள்ளே புகுந்து மாயாஜாலமான எல்லையில்லாத கற்களை தேடி பார்த்துருக்கேன். அப்படி எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாசம் மரணம் ரெண்டோட பாதையிலையும் நான் குறுக்கிட்டப்ப அப்போ பார்த்து இந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த கூண்டுக்குள்ளே சிக்கிட்டேன். ஏன்பா, நம்மள மாதிரி தானே நீயும்? இனி எவ்வளோ நேரம் இங்கே இருக்கணும்னு புரியலையே. ஓடினோட செல்ல பையன் சாட்டா, அயோக்கிய பையன். இன்னுமாட நீ உயிரோட இருக்க? 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா உன் கதையை முடிச்சிட்டாருல நினைச்சிட்டு இருந்த. நான் சாக மாட்டேன்டா. என்னோட விதியை முடிச்சு உங்க இடத்தை அழிக்கிற வரைக்கும் சாக மாட்டேன். அத நீயே சொல்றதா ரொம்ப தமாஷா இருக்கு. எனக்கு இன்னும் அந்த பயங்கர கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஆஸ்கார் தீ பிடிச்சி பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் நடுவுல நீ மட்டும் நின்னுட்டு இருக்க. அப்போ நீ பிரளயத்தை பார்த்துட்ட. ஆஸ்கார்டோட வீழ்ச்சி, அந்த பயங்கர தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. கொஞ்சம் இரு, நான் உன்னை நேரா பாக்குற மாதிரி வந்துடுறேன். அப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது. ஓகே சார், பிரளயம் அதை பத்தி சொல்லு. என்ன நடக்கும்னு சொல்லு. எனக்கான நேரம் வந்தாச்சு. என்னோட கிரீடம் அந்த அழியாத ஜோதியோட கலந்ததும் என்னோட முழு சக்தியும் எனக்கு மறுபடி கிடைச்சிடும். நான் மலைகளோட இன்னும் பிரம்மாண்டமா வளர்ந்து என்னோட கத்தி ஆஸ்கார்டோட நெஞ்சில் ஆழமா பாய்ச்சிடுவேன். ஒன் செகண்ட். இது நானா சுத்தல, தானாவே சுத்திட்டு இருக்கு. ஐம் சாரி. எனக்கு புரிஞ்சதை நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். உன் தலையில வச்சிருக்கிற கிரீடத்தை அழியாத ஜோதியோட இணைச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு மரத்தை விட பெருசா வளர்ந்துருவேன் இல்லையா? மடையா ஓடுன்னு டிஸ்டன்ஸ்ல மறைச்சு வச்சிருக்காரு, அந்த ஜோதியை சொல்றியா? உங்க அப்பம் ஓடின இப்போ ஆஸ்கார்ட்ல இல்ல. நீயும் இல்லாததால ஆஸ்கார்டுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. ஓகே, கிரீடம் சொல்றீங்க, அது எங்க இருக்கு? இதுதான் என்னோட கிரீடம், ஆற்றலுக்கு மூலாதாரம். ஓ, அது கிரீடமா? அது ஆண்டனா இல்ல கும்பான்னு தெரியலையே. இது கிரீடம்டா. பரவாயில்ல, உன் மண்டையில இருக்க கிரீடத்தை பிச்சு எடுக்கிறது தான் பிரளயத்தை தடுக்க ஒரே சாய்ஸ்னு எனக்கு தோணுது. பிரளயம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அதை உன்னால தடுக்க முடியாது. ஆஸ்கார்டோட அழிவு நான் தான். உன்னை அழிக்க போறேன். எல்லாரும் அவதிப்படுவீங்க. ஏன்னா நான் நெருப்புடா. இது கொஞ்சம் சீரியஸ் தான். நீ அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து ஒரு கிரகத்தையே எரிச்சு நாசம் பண்ற காட்சி கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கும். ஆனா என்னோட பிளான் வேறையாச்சே. அதனால முதல்ல நான் இந்த செயினை கட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தலையில இருக்க கிரீடத்தை பிச்சு எடுத்து சேஃபா கொண்டு போய் வச்சிட போறேன். பிரளயத்தை உன்னால தடுக்க முடியாதுடா. எதுக்காக போராடுற? போராடிதான் ஆகணும். ஏன்னா ஹீரோக்கள் அதைத்தான் செய்வாங்க. வெயிட், இதை நான் சொன்ன டைமிங் தான் சரியில்லை. ஹே ராசா, சுத்தி வந்தாச்சு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்ப முடியாது. நான் எது பண்ணினாலும் பெருசா தான் பண்ணுவேன். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது.